இது வெள்ளை கலர் நல்லா இருக்குல்ல, எல்லோ ஒயிட் காம்பினேஷன். இது அதுவும் ஒன்று தானே திலகா? ஒன்று தான்க்கா. எல்லோ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் சூரியகாந்தி பூ மாதிரி இது தொலைவாந்து பார்க்குது திலகா, சூப்பராக இருக்குது. இது என்ன காய்? ஏன்னா இங்கே கடையில் விற்று தான் நான் பார்த்துருக்குறேன். கொத்தரக்காய் மாதிரி இருக்குது திலகா. அது அப்படி கொத்து கொத்தா வரும், எனக்குமே பேர் தெரியல. நல்லா இருக்குது. கொத்தமல்லியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. உன் கைக்கு நல்லா வருது காய், தோட்டம், பூவெல்லாம் உன் கை ராசி. இது வெந்தயக்கீரை இவ்வளோ அண்ணா போட்டாங்களா? வெந்தயக்கீரை இது விதை விட்டு எடு, வெந்தயம் வரும். அப்படியே கட்டு கீரை, வல்லாரக்கீரை. எவ்வளோ இருக்கிற தாமரை இலை மாதிரி இருக்குது, சூப்பராக வளர்ந்துருக்குது. நிறைய பேர் போடுவாங்க, வராது. உனக்கெல்லாம் தரையில் தானாக மெதிக்கிறதெல்லாம் வளர்ந்துருக்கு. இது கஸ்தூரி மேத்தி தானே? 2 இதுதான் வேர் தான் வாங்கி வந்து நட்டதே. அது அப்படியே பரவிச்சு. இது கஸ்தூரி மேத்தி பூ பற்றியா? ரொம்ப பிடிக்கும். இது கருப்பு முக்கல்ல தானே? கருப்பு முக்கல்ல செடி. கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் தானே? குண்டு கத்திரிக்காய்க்கா, முள்ளு வரும். முள் இருக்குல்ல? ஆமாக்கா. காலிஃப்ளவர் வந்ததா திலகா? பின்னாடி வந்துச்சுக்கா, இங்கே இப்போ தான் வரப்போகுது. இது குண்டு கத்திரிக்காய் நீல கலரா? பின்னாடி இருந்தது மொத்தமாக முள்ளும் பன்றி சாப்பிட்டு போயிடுச்சு. பண்ணியா? இங்கே பண்ணி தான். நானும் ஒரு முறை வாய் செடி எங்கள் வீட்டாண்டு வச்சு பாரு, 3 செடி நல்லா வந்தது, என் ஹைட்டுக்கு வந்தது. இவ்வளோ பெருசு வந்துச்சு காலிஃப்ளவரு. பார்த்தா ஒன்று கூட நான் அறுக்கல, எல்லாமே டெய்லி ஒன்று வந்து முள்ளம்பன்றி சாப்பிட்டு போயிடுச்சு. இது என்ன பூ? இது என்ன பூன்னு தெரிலக்கா, அதுவே வந்துச்சு. அதனால விட்டுட்டேன். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். எங்கள் வாய் செடி என்ன பண்ணிச்சு, பண்ணி பிடுங்கி அந்த அடி தண்டு மட்டும் சாப்பிட்டு இலை மட்டும் போட்டு வச்சிருக்குது. காலையில் தூங்கி கதவு திறந்தா ரோஸ் மாதிரி செடி மட்டும்தான் இருக்குது. இதுக்கு என்னவோ பேர் தான், நான் பார்த்தேன் நெட்டில். தானாகவே முளைக்குது. இது தானாகவே முளைக்குது. பஞ்சாப் நம்ம சைடில் கிடையாது. நம்ம சைடில் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற பூச்செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் ஆசையாக இருக்குது. எதை எடுத்துகிட்டு போகுது, எதை விட்டுறது. இது வேறு முள்ளங்கி பூ. இதுலேருந்து காய் வந்து அந்த காயை நான் செஞ்சுருக்கேன் எங்கள் தோட்டத்தில் வரும்போது. நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்க்கா. நானும் பச்சையாகவே சாப்பிட்லாம். பச்சையாகவே சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இருக்குது பாருங்க காய் இருக்கா? இது பூண்டு நல்லா வந்திருக்கு. வெயில் காஞ்சிச்சுன்னா ஒரு வாட்டி மொத்தம் இந்த பில்லு அப்படியே கொத்தி விட்டுருதுலக்கா. காஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நல்லா வரும். பூண்டு பெருசு பெருசாக வரும். மண் அடி பூண்டு செடி, கத்தரிக்காய், தனியா. இந்த காய்கறி வேஸ்ட்டு போட்டது இவ்வளோ பெருசு வளர்ந்து நல்லா பூவும் பிஞ்சுமா இருக்குது. காய் குண்டு கத்திரிக்காய் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ள ஒரு வாட்டி கூட சாப்பிட்டு போயிடுறோம். சரிங்கக்கா. வேஸ்டேஜ் தான் போட்டியா? வேஸ்டேஜ் தான் போட்டியா? ஆமாக்கா, இதுக்கு வேஸ்ட் பில்லு இல்லை. அப்பப்போ உட்கார சும்மா சுற்றி பார்க்கும்போது அப்படி அப்படியே 2 பில்லு எடுத்துட்டுனாவே போதும். அது தனியாக உட்காந்து பில்லுலாம் எடுத்து சுத்தம் பண்ணணுன்னே இல்லை. பார்க்க வரும்போது 2 எடுத்து விட்டுரு பில்லு பூண்டெல்லாம். நல்லா இதில் 1 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வரும், ஒரே ஒரு கத்திரிக்காய். அப்படியா? சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டைம் வீடியோ கூட எடுத்துகிட்டு போனீங்க. எடுத்து இந்த முள்ளங்கியோட பூ, முள்ளங்கி நம்ம பிடுங்காமல் விட்டுட்டோம்னா இப்படி வளர்ந்து பூ. இந்த காய் வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். இந்த காயை பச்சையாகவே நான் சாப்பிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இந்த இருக்குது பொரியலும் பண்ணுவாங்க. கொத்தரக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி தான், வேறு எதுவும் இல்லை. எவ்வளோ பூ பூத்துருக்கு. செய்வியா நீ? செய்வியா திலகா? பொரியல் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் செஞ்சுருக்கேன் நான். இந்த எங்கள் தோட்டத்தில் வளர்ந்து செய்யல, எனக்கு வேற ஒருத்தவங்க கொடுத்தாங்க, செஞ்சேன் நான். இதில் பாரு, ஒரே செடியிலே பூ பாரு. இதில் வந்து ஒயிட் பிங்க்கு மிக்ஸ் ஆகிருக்கு. இது வெறும் வெள்ளை கலர், ஒயிட் கலர் மட்டும் கலந்துருக்கு. அது பூ பாரு, இவ்வளோ ஒரே செடியிலே இவ்வளோ பூ. நல்லாயிருக்கு. இது ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி. இந்த இருக்க பற்றியா விதை எப்படி ஒரே ஒன்று தான். அவுரி விதை மாதிரியே இருக்குது பக்கத்துலக்கா. நான் உனக்கு கொடுத்தேன் அவுரி விதை. சேம் அவுரி இல்லை, கொளிஞ்சி விதை மாதிரி இருக்குது. கொளிஞ்சியா அவுரியான்னு தெரியல. ஊர்லலாம் வரும் இல்லை, கொத்து கொத்து அந்த மாதிரி இருக்குது. இது காய் இதான் கஸ்தூரி மேத்தி. கடுகு கூட வந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது அந்த டைம் கஷ்டமாக இருக்கும். சின்னது இல்லை, எவ்வளோ கடுகு வெயிட் தாங்காமல் சாஞ்சிச்சு இல்லை இடத்துலக்கா. எங்களது கூட துவரை செடியில் இருக்கிற மொத்த துவரைக்காய் கிளி தான் உட்காந்து சாப்பிட்டுங்குது. பிஞ்சாக இருக்குது, மொத்த கூட முத்தலை. இப்போவே வந்து காலையில் கூட்டமாக கிளி வந்து சாப்பிட்டு போகுது. சாப்பிட்டு விடு, அவங்க சாப்பிட்டு வச்சு தான் நமக்கு. எவ்வளோ எனக்கு கடுகு ரொம்ப பாரு, எவ்வளோ வெயிட்டு, செம்ம வெயிட்டு. நல்லா இருக்குது கடுகு. பட்டாணியெல்லாம் வந்து கிளி நல்லா சாப்பிடுங்க. அவங்களாம் சாப்பிட்டு வச்சு தான் நமக்கு. புதினா, கொத்தமல்லி எல்லாம்.